So today இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா print the even sum and odd sum from the given number. So இது எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு வந்து ஒரு 1 2 5 7 and then 6 இப்படி கொடுத்துருக்கோம். இதான் இன்புட்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இதில் இந்த கொஷினை ரிலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஈவன் சம் அண்ட் ஆட் சம் கண்டுபிடிக்கணும் கரெக்டாக. அப்போது இந்த கொஷினை என்னென்னலாம் வந்துட்டு ஈவன் அப்படின்னு பார்த்தோம்னா 2 and then 6 கரெக்டாக. இது ரெண்டும் நமக்கு ஈவன். அண்ட் தென் ரிமைனிங் என்னென்னலாம் ஆட் 1 ஆடு 5 and then 7 கரெக்டா. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா 2 1 6ஐயும் சம் பண்ணோம் அப்படின்னா 8 கரெக்டா. திரும்ப 1 5 7 இது பண்ணா எவ்வளோ 13. ஸோ இதான் நம்ம அவுட்புட். ஸோ இதான் நம்ம பண்ண போறோம். ஓகேவா. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த கோட். ஸோ லெட்ஸ் கோட். ஸோ ஃபர்ஸ்ட் ஹேஷ் இன்க்ளூட் bits std c++.h and then using namespace std. so if you don't know why நம்ம வந்து இதெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படினு தெரியல அப்படினா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. I will post this video. so first இப்போ நம்ம வந்து பேசிக்கா from basic வந்து போனோம் அப்படினா நம்ம அந்த क्वेश्चனுக்கு நமக்கு என்ன தேவைப்படுது அப்படினா requirements என்னென்ன அப்படினா ஒரு நம்பர் தேவை கரெக்ட்டா. சோ அந்த நம்பர்னா என்ன அப்படினா integer data type கரெக்ட்டா. சோ அப்போ நமக்கு வந்து இன்டிஜர் டிக்ளேர் பண்ணிக்கிறோம். என்னன்னா நம்பர் லெட்ஸ் சே. ஓகே. ஸோ அந்த நம்பர் நான் யூசர் இருந்து வாங்கிக்கிறேன் நம்பர். ஸோ அப்புறம் நமக்கு இன்னும் என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா ஒரு ஈவன் வேரியபிள் அண்ட் ஆட் வேரியபிள் தேவை. அப்போதானே நம்மளால வந்துட்டு ரெண்டு லைக் ஈவன் நம்பர் ஆட் நம்பரையும் வந்துட்டு நம்ம பிரிண்ட் பண்ண முடியும் கரெக்டா. ஸோ அதுக்காக என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஈவன் நம்பர்னு சொல்லிட்டு லைக் லெட்ஸ் சே ஈவன் சம்னு சொல்லிட்டு நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி வச்சுக்கிறேன். அண்ட் தென் ஆட் சம்ன்ற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ while number. ஸோ நமக்கு வந்துட்டு லாஸ்ட் டிஜிட் நம்பர் கரெக்டாக. ஏன்னா இப்போ நம்ம ஒரு டிஜிட் நமக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த நம்பரில் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன். ஸோ இப்போ 5 6 7 கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளால நம்ம எல்லாத்தையுமே செக் பண்ணணும். ஒரு டிஜிட்டாக செக் பண்ணணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 5 6 7 செக் பண்ணணும். பட் நம்மளால லாஸ்ட் தான் போக முடியும் கரெக்டாக. ஸோ ஏன்னா அப்படிதான் நம்ம பண்ண முடியும், வேற எப்படி பண்ண முடியாது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணோம் லாஸ்ட் டிஜிட் எடுக்கிறோம். ஸோ எடுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்ததை வந்துட்டு நம்ம செக் பண்ணுறோம். ஈவனா இருந்தா ஈவனோட ஆட் பண்ணிக்கிறோம், ஆடா இருந்தா ஆடோட சம்ல ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அதான் நம்மளோட பேசிக் ஜாப். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஈவன் சம்ல ஜஸ்ட் அதை ஆட் பண்ணிக்க போறேன் அந்த லாஸ்ட் டிஜிட்டை. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஆட் சம்மோட நான் ஆட் பண்ணிக்க போறேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து 7 யூஸ் பண்ணியாச்சு இல்லையா. அப்போ நம்ம 7 தேவையில்லை. அடுத்து நம்ம 6 வேணும். அப்போ நம்மளால 6 வந்து டேரக்டா 6க்கு போக முடியாது. ஸோ நம்ம இந்த இதை ரிமூவ் பண்ணியே ஆகணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நம்பர் ஈக்குவல்ஸ் நம்பர் டிவைட் பை 10. ஸோ இது பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட் டிஜிட் ரிமூவ் ஆகிடும். ரிமைனிங் 5 6 மட்டும் தான் இருக்கும். ஓகேவா. ஸோ ரிமைனிங் இந்த லூப் டூ தி ரெஸ்ட் ஆஃப் த ஜாப். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சி அவுட் லெட்ஸ் சே ஆட் சம் பிரிண்ட் பண்றோம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா நெக்ஸ்ட் நியூ லைன்ல இருந்து பிரிண்ட் ஆகும் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகேவா. ஸோ ஈவன் சாரி after that return 0. okay. so இப்போ இங்கே before that I will run this. okay, so before that I will run. so நான் input தரேன். for example 1 2 3 4 பாத்தீங்களா. so odd வந்துட்டு 3ம் 1ம் odd, so it will become 4 and 2 and 4 is even, so it will become 6. ஓகேவா. ஸோ நான் இங்கே ஏன் ரெஸ்ட் ஆஃப் த ஜாப் லூப் பண்ணிக்கும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஆக்டிவிட்டி ஃபார் எக்ஸாம்பிள் லைக் லாஸ்ட் டிஜிட் எடுக்கிறது, திரும்ப ஈவனா ஆடான்னு செக் பண்ணி அந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கிறது, திரும்ப லாஸ்ட் டிஜிட்டை ரிமூவ் பண்ணுறது. ஸோ இதான நம்மளோட வேலை கரெக்டாக. அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த லூப் பண்ணிக்கும். இந்த லூப் எப்போ வரைக்கும் பண்ணோம் அப்படின்னா
ஒரு கட்டத்துல வந்துட்டு நமக்கு வந்துட்டு எப்படி வரும் அப்படின்னா 5 6 வரும், திரும்ப 5 வரும், திரும்ப 0 வரும். 0 வந்தோடனையும் இந்த லூப் வந்துட்டு டெர்மினேட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்படியும் போடலாம், நம்பர் நாட் ஈக்குவல் 0ன்னு போடலாம், இல்ல வந்துட்டு நம்ம நார்மலா வெறும் நம்பர்னு போடலாம். ஓகேவா? ஸோ போத் ஆர் சேம். ஓகே. ஸோ when comes to time complexity, ஸோ இந்த லூப் எதை வச்சு ரன் ஆகுது அப்படின்னா number of length of the number in the right number of the digits in the given number. கரெக்டா? ஸோ இதை டிபெண்ட் பண்ணி தான் அந்த ஹோல் லூப் எக்ஸிக்யூட் ஆகுது. கரெக்டா? அப்போ என்ன எப்படி சொல்லலாம் அப்படின்னா லென்த் ஆஃப் த given number. ஓகேவா? அண்ட் தென் ஸ்பேஸ் கான்ஸ்டன்ட் என்ன அப்படின்னா இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ். நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எதுவும் யூஸ் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்பர் டிக்ளேர் பண்ணிக்கோ, நம்பர் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம், வேற எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எடுத்துக்க போகிறதில்ல. ஸோ இங்கே ஈவன் சம் தான், ஈவன் சம் ஆட் சம் தான். ஸோ இது 3 ஏரும் டிக்ளேர் பண்ணிக்கோ, அதுக்கு தேவையான மெமரியில் ஸ்பேஸ் எடுத்துக்கும். பட் அதே ஸ்பேஸில் மட்டும் தான் அது கீப் ஆன் சேஞ்சிங் இட் செல்ஃப். ஓகேவா? எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸும் இது யூஸ் பண்ணாது இதை தவிர்த்து. ஸோ அதனால இது வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் சொல்கிறோம். ஓகே. ஸோ ஹாப்பி லேர்னிங் அண்ட் வி வில் சி நெக்ஸ்ட். பை.